எதுக்கு எடுத்தாலும் வந்து மண் வாசனை, நான் தான் எடுக்கணும், எனக்கு தான் உரிமை. எடுங்க, உங்களை யார் வேணாம்னா. இடையில என்னையும் குத்துற. நீ என்ன வேணாலும் படம் எடு, ஆனால் குற்றப்பரம்பரை முதல் டைட்டில் வைக்காது. அது என்னோட கனவு படம். நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. நான் தான் குற்றப்பரம்பரை எடுக்க போறேன்னு நான் சொன்னேன். நான் ஃபோன் பண்ணேன், பம்முறேன். நான் ஏன் உனக்கு பம்முறேன்? நான் பம்முறது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், பாலு மகேந்திரா சாருக்கு மட்டும்தான் நான் பம்புவேன். இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பற்றி வாய் திறந்தா உங்களுக்கு நல்லது இல்லை. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு ப்ரெசண்ட்டான ஒரு ப்ரெஸ் மீட்டாக தான் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் என்னோட போராத காலமாக அவங்களோட போராத காலமானு தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களை சந்திக்கிறேன். வருத்தமாக தான் இருக்குது. நடந்த உண்மையில் உங்கள் மூலமாக நம்ம துறையை சார்ந்தவங்களுக்கும், பத்திரிகை துறையை சார்ந்தவங்களுக்கும், சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கும், ஜனங்களுக்கும் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன தள்ளப்பட்டிருக்காங்க. குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு நாவல் வேலராமூர்த்தி எழுதினது. அதுக்கு முன்னாடி பாரதிராஜா சார் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் எனக்கும் தெரியும். இது ஏதோ இம்ப்ரெஸ் ஆச்சு. சரி, அதில் சில போர்ஷன் எடுத்து பண்ணோம்னா ஒரு திரைப்படமாக கொண்டு வரலாமே அப்படின்னு அவரை கூப்பிட்டு, இது எப்போ எழுதினது, அவர் பாரதிராஜா சார் வேறு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னும்போது, இது நான் கூட்டாஞ்சோறுன்ற பேரில் இவங்க இந்த படமாக எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன் சார்னாரு. நான் வந்து அதை குற்றப்பரம்பரைங்கிற நாவலை தூக்கி வச்சுருங்க, அதில் எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதே பீரியடில் வேறு ஒரு களத்தில் நடந்த ஒரு விஷயங்களை எடுத்து அது கொஞ்சம் கற்பனை எழுது. அதாவது குற்றப்பரம்பரைங்கிறது கதை இல்லை. ஃபஸ்ட்டு அது வந்து நடந்த உண்மை சம்பவம். நான் கதை எழுதினேன்னு சொல்லி யாருமே இதை உரிமை கொண்டாடவே முடியாது. இது வரலாறு. அதே மாதிரி இந்த வரலாறு நான் தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா வரலாறை யார் வேணாலும் எடுக்கலாம். நான் எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். திடீர்னு ஒரு நாள் பாரதிராஜா சார் ஃபோன் பண்ணார். ஏன்னா நீ குற்றப்பரம்பரையை படமாக எடுக்கிறியான்னு கேட்டேன். வேலராமூர்த்தி ஒரு நாவல் இருந்தால் அதை படித்து பார்த்தேன். அதில் சில போர்ஷன் எடுத்துகிட்டு நான் குற்றப்பரம்பரை இல்லை சார், வேறு ஒரு நாவல் ரெடி பண்ணி பண்ணணும் அப்படின்னு. நீ என்ன வேணாலும் படம் எடு, ஆனால் குற்றப்பரம்பரை முதல் டைட்டில் வைக்காது. அது என்னோட கனவு படம் அப்படின்னாரு. சரி சார், நான் அதை எடுக்கலை அப்படின்றத அப்போ அன்னைக்கு சொல்லலை தவிர, நான் அதை எடுக்க உங்கள் டைட்டில் வைக்கலை நான் சொல்லி விட்டுட்டேன். ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டின்னா, இது பாருங்கள், இது எவ்வளோ நாகரிகமான பேட்டின்னு. பாலா என் எச்சிலை திங்க மாட்டான் என்று நம்புகிறேன். இது என்ன வார்த்தை? ரொம்ப எரிச்சல் அடைந்தேன். சுற்றி உள்ளவங்களாம் இது என்ன இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னாங்க. பாருங்கள், வயசு ஏற ஏற எல்லாருமே குழந்தை மாதிரி மாறுறது இயல்பு. ஸோ அவர் ஒரு குழந்தை மாதிரியே நினச்சிப்போம். அவர் ஏதோ பிரியத்துலையும் பாசத்துலையும் சீனியருங்கிற ஒரு உரிமையிலையும் அவர் சொல்லியிருக்கலாம், விட்டுருங்க அப்படின்னாச்சு. அதுக்கடுத்து திரும்புவோம். அந்த கதையை எழுதுறேன்னு சொல்லிட்டு இருக்கானே ஒருத்தன், அந்த ஹிஸ்ட்ரியை தான் எழுதுனா, அது குறிப்பு எடுத்தால் நெட்டில் வந்துட போகுது. அதை தான் என்னமோ கதையை உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு எழுதின மாதிரி வந்து அந்த கதை என்னோடது, என்னோட ரத்தமும் சதையும். அந்த கதையை எடுத்தால் நான் பாலா மேலே கேஸ் போடுவேன். அப்போ தான் ஒன்று யோசித்தேன், இந்த ஆள் என்ன வேலை பார்க்குறான்? காலேஜ் ப்ரொஃபஸரான். எந்த முட்டா பயலாவது இப்படி சொல்லுவானா, ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து படமாக எடுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நான் தான் எடுப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை மருதநாயகத்தையே வந்து கமல் நான் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? யார் வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாம் ஹிஸ்ட்ரியை. அது கூட தெரியல. ஒரு ப்ரொஃபஸரான். அந்த ஸ்டூடெண்ட்ஸை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அப்புறம் திடீர்னு நம்ம அதை பற்றி எடுக்கலையே, குற்றப்பரம்பரையே நம்ம எடுக்கலையே, நம்ம வேறு தலைப்பே வேறு எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறபோது திடீர்னு ஒரு நாள் பூஜைன்னாங்க. சரி, எனக்கு தனஞ்சலி சார் ஃபோன் பண்ணார், பூஜை வச்சுருக்காங்க. ஏன் பண்ணட்டும் சார், என்ன இருக்குது, நம்ம வேறு நான் வேறு எடுக்கிறேன், அவர் எடுக்கிறாரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், அவர் என்னை கூப்பிட்டும் பூஜை கூட, நான் வர்றேன், இந்த பிரச்சனை முடியட்டும், 2 பேரும் ஒன்றைத்தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி வெளியே தெரிய வேண்டாம். நான் வேறு, அது வேறு, நான் எழுதி வச்சுருக்கிறது வேறு, அவர் எடுத்து வச்சுருக்கிறது வேறு. நல்லா கவனமாக கேட்டுங்க, நான் எழுதி வச்சுருக்கிறது வேறு, நாங்கள் 2 பேரும், நானும் வேலராமூர்த்தி எழுதி வச்சுருக்கிறது வேறு, அவர் வரலாறுலேருந்து எடுத்து வச்சுருக்கிறது வேறு. இது கதை, அது வரலாறு, வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும். அதுக்கப்புறம் அந்த ரத்னகுமார் சொல்லியிருக்கேன்,
நானும் வேலராமூர்த்தியும் பாரதி ராஜாட்ட வேலை கட்டு போனோமா அந்த படத்தில் வேலை பார்க்குறதுக்கு. நான் பாலு மகேந்திரான்ற ஒரே ஒரு இயக்குனர்கிட்ட மட்டும்தான் உதவியாளராக இருந்தேன். அந்த குருன்ற ஸ்தானத்தை பாலு மகேந்திரா தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கர்வமாகவும் திமிராகவும் வாழ்ந்தவன். அதுக்காக பல நாட்கள் நான் பட்டினி கிடந்திருக்கேன் வறுமையில். நான் போய் வேலை கட்டு போனேன்னா இப்போவும் சொல்லியிருக்கிறேன், அவன் இந்த பூஜையில் வந்து வேலை பார்க்கட்டும், வந்து ஷூ துடைக்கட்டும், என்ன பாரதி ராஜாவுக்கு ஷூ துடைக்கட்டும். யாரை பார்த்து ஷூ துடைக்க சொல்கிறேன்? அதாவது அவனை நேரில் பார்க்கும்போது அண்ணன் என்னன்னு கூப்பிடுவேன். எனக்கு இப்போவே அருவருப்பாக இருக்கு, அவன் பேர் சொல்லவே அருவருப்பாக இருக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பவாதி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அது கூட பரவாயில்ல. இந்த பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னை கூப்பிடுங்க நான் வர்றேன்னா உடனே அதுக்கப்புறம் சத்தத்தை காணாம். இது வேறு அது வேறுன்றதை தகவலாவது சொல்லிவிடுங்க சார், தனஞ்சயன் சார்னு சொல்லி நான் அவரை பூஜைக்கு போகும்போது சொல்லி அனுப்பிச்சேன். அவரும் போய் சொல்லியிருக்கிறாரு. இந்த ரத்னகுமார் என்னை கதை திருடன்னு சொல்கிறேன். எனக்கு கூறு இல்லையாம். கூறு இல்லைன்னா எங்கள் ஊர் பாஷையில் அறிவில்லைன்னு அர்த்தம். அறிவுள்ளவன் பண்ணுற காரியமாக ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அறிவு இருந்தால் நீ இது என் கதையினே சொல்ல மாட்டேன். அது ஒன்று. அது போக நாய் பாஷை தெரிந்தவன் நானா? நாய் பாஷை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. முதல்ல நீ அதை கற்றுக்கோ. நாய் பாஷையை கற்றுக்கிட்டேன்னா அதுலேருந்து தயவு செஞ்சு இந்த நன்றியவாது கற்றுப்ப. நீ உனக்கும் அவருக்கும் என்ன உறவோ அதை பற்றி நான் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீ என்கிட்ட என்ன பேசின அப்படின்றத நான் சொல்லணும்ல. இது நாள் வரைக்கும் மூடி மறைச்ச ஒரு விஷயம். அந்த ரைட்டரை சொல்லிட்டு இருக்கானே அவன், அந்த ஹிஸ்ட்ரி திருடன். ஒரு நாள் அவன் இவனா அல்லது நான் கடவுள் ஷூட்டிங் தேனியில் நடந்தது. அப்போது பிதாமானா அப்போவே பிதாமான் டைம் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். அப்போவே வந்துட்டு நான் ஷூட்டிங் முடித்து ரூமுக்கு போகிறேன். பக்கத்து ரூமில் தங்கியிருந்தேன். என்னை வழி மறித்து முடிச்சு வர்றாங்க, டயர்டாக இருப்பாங்க, தூங்கும்ன்ற ஒரு இங்கீதம் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் விடாமல் பேசிகிட்டே இருக்கேன். பேசின பேச்சு இது வந்து எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது. இதெல்லாம் போய் ஒரு வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு. பாரதி ராஜாவோட அந்த இயக்குனர் இமயத்தோட தாய் தகப்பேன் தாத்தன் பாட்டேன் பூட்டேன் அவ்வளோ பேரையும் இழுக்கிறான். எதுக்காக? அவன் பண்ண மாட்டான். அவனுக்கு இது பண்ண தெரியாது. உன்னால் தான் முடியும், நீ பண்ணு, நான் எழுதி வச்சுருக்கேன், நீ பண்ணு. நான் பாரதி ராஜாவுக்கு இனிமேல் கதை எழுத மாட்டேன், வசனம் எழுத மாட்டேன்னு பேனாவை குத்திட்டேன் தரையில். இவன் என்னமோ பெரிய ஷேக்ஸ்பியர் மாதிரி, இல்லை பெரிய நீதிபதி மாதிரி. ஏண்டா நீ எழுதுனதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டர் ஆனாரா? இப்படிப்பட்ட ஒருத்தன் இன்னைக்கு பாரதி ராஜாவோட முதுகுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவன் என்ன வேணாலும் என்னை பேசுவான். அதை இவர் அலோவ் பண்ணுவார் இமயம். நான் பொறுமையாக பார்த்துட்ருப்பேனா? எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது? 4 தடவை மன்னித்தேன். நான் அதைத்தான் தனஞ்சயன் சார்ட்ட திரும்ப திரும்ப சொன்னேன். 4 தடவை மன்னிச்சிட்டேன், இனிமேல் நான் மன்னிக்கணுமான்னு. இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி இன்னும் ஒரு தடவை கூட நம்ம அவர் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 3 தடவை ஃபோன் பண்ணேன். 3 தடவை ஃபோன் எடுக்கல. 3ஆவது தடவை எடுக்கிறாரு. 3ஆவது தடவை ஃபோன் பண்ணுறாயா அப்படின்னு கட் பண்ணுறாரு. ஏன் எதை பேசுகிறா இருந்தாலும் நேருக்கு நேராக பேச வேண்டியதானே? என்கிட்ட ஃபோனில் பேசுகிறதுக்கு என்ன, ஏன் பயப்படுறீங்க? ஆனால் என்னை மட்டும் சொல்லிக்கிறது. நான் ஃபோன் பண்ணேன் பம்முறேன். நான் ஏன் உனக்கு பம்முறேன்? நான் பம்முறது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், பாலு மகேந்திரா சாருக்கு மட்டும்தான் நான் பம்புவேன். ஃபோன் எடுக்கலை. சரி, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நேர்மையாக போவோம், கொஞ்சம் பணிவாக போவோம். விக்ரமன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், செல்வமணி சாருக்கு ஃபோன் பண்ணேன். நான் இனிமேலும் பொறுமையாக இருந்தேன்னா எனக்கு நான் எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மழுமட்டைன்னு. அது தண்ணிக்குள்ளேயே ஒரு பல வருஷத்துக்கு தண்ணிக்குள்ளேயே ஒரு தேங்காய் மட்டை கிடைஞ்சதுன்னா அதுக்கு அப்படி சவசவன் ஆகிடும். அதுதான் மழுமட்டை. அப்படி ஒரு மழுமட்டையாக நான் ஆயிடக்கூடாதுன்றதை நானும் உணர்த்தணுன்றதுக்காகத்தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். இந்த சந்திப்பு வந்து
இந்த தகவலை சொல்கிறதுக்காக ஒன்று, இன்னொன்று எச்சரிக்கிறேன் 2 பேரையுமே. எதுக்கு எடுத்தாலும் வந்து நான் அந்த மண், நான் அந்த இனம், அந்த புழுதியில் பிறண்டவன், அந்த சாண்டு, அந்த சாண்ட் ஸ்மெல்லு, மண் வாசனை, நான் தான் எடுக்கணும், எனக்கு தான் உரிமை. எடுங்க, உங்களை யார் வேணாம்னா. இடையில என்னையும் குத்துற. நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. நான் இல்லை, நான் தான் அந்த குற்றப்பரம்பரை எடுக்க போகிறேன்னு நான் சொன்னேன். அந்த எச்சரிக்கைன்னு சொல்கிறத கடைசி வார்த்தையாக சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், தயவு செஞ்சு. இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பற்றி வாய் திறந்தா அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்லை. நான் கடைசியாக பேசினது மட்டும் என்ன இது இவ்வளோ பெரிய இயக்குனர் இப்படி டேரிங்காக பேசுகிறேன் அப்படி தான் தப்பாக தோணும். அதுக்காக தான் நான் ஆரம்பத்துலேருந்தே என்னென்ன நடந்ததுன்ற உண்மையில் பூரா சொல்லிட்டேன். நான் எவ்வளோ காயப்பட்டிருக்கேன், என்னை எவ்வளோ குத்திக்கிட்டே இருந்தாங்க 4-5 தடவை. 1-2 வார்த்தைகள் இல்லை, அந்த வார்த்தையில் பூரா நான் உங்களுக்கு பரிமாறிட்டேன். அது கொஞ்சம். நீங்கள் எத்தனை பேர் அந்த புத்தகங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. கூட்டாஞ்சோறுன்ற புத்தகம், வேலராமத்தி சார் எழுதின புத்தகம் வந்து அடுத்ததாக 2015 குற்றப்பரம்பரையின் டைட்டில் மாற்றப்பட்டு ஒரு புத்தகமாக வந்திருக்கு. சார் சொன்னது வந்து என்ன சொன்னார்னா, வேலராமத்தி எழுதின நாவலை நான் வந்து எடுக்க போகிறேன்னு தான் சொன்னார், குற்றப்பரம்பரைன்னு சொல்லலை. ஆனால் 2015 டிஸ்கவரி புக் பேலஸில் ரிலீஸ் ஆன புத்தகம் பேர் குற்றப்பரம்பரை, ஆனால் நாவல் கூட்டாஞ்சோறு தான். குற்றப்பரம்பரைன்ற டைட்டில் அந்த புத்தகம்னால சார் வந்து வேலராமத்திரி அந்த புத்தகம் எடுக்கிறேன்னு சொன்னதால ஆக்சுவலி அவர் படித்தது குற்ற பரம்பரை புக்கு இல்லை, அவர் படித்தது கூட்டாஞ்சோறு. ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிட்டது எப்படி புரிஞ்சிட்டு போயிட்டு இருக்குன்னா, குற்றப்பரம்பரைன்னு வேறு தலைப்பில் இப்போ வந்திருக்கிற புத்தகம், அப்போ குற்றப்பரம்பரை தான் எடுக்கிறாங்கன்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி இதுதான் வந்து புத்தக ஜெனிசஸ். ஓகே, இந்த கதை வந்து 1957 நடக்கிற ஒரு கதையாக தான் கூட்டாஞ்சோறு புத்தகம். அவர் குற்றப்பரம்பரை 1915 19 வந்து துப்பாக்கி சூடு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுதான் பாலா சார் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை, நான் கதைக்கால மட்டும் எடுத்துகிட்டு வேற ஒரு கதை பண்ணுறேன்னு சொன்னது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் திருப்பி நம்ம வந்து அதை இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிகாஸ் அந்த படம், அந்த புத்தகம் வந்து குற்றப்பரம்பரை பேரில் வந்ததோட பிரச்சனை ஆயிடுச்சு. அது கூட்டாஞ்சோறு பேரில் திருப்பி வந்தது அந்த பிரச்சனை வந்திருக்காது. இருங்க பாருங்க, பாரதி ராஜா சார் உணர்ச்சி வசப்படுவார். அவர் மட்டும்தான் மனுஷனா? எங்களுக்கு நாங்களாம் மனுஷன் இல்லையா? எங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டோமா? புழு பூச்சி கூட உணர்ச்சி இருக்குது. எதை எடுத்தாலும் பேசிவிட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் கூட கண்ணீர் விடலாம், கண்ணீர் தானே, யார் வேணாலும் விடலாமே. கதை பஞ்சம், கதை பஞ்சம் சொல்லலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் யார் எதை எடுத்தாலும் அது என் கதை, இது என் கதை. இந்த டிவியில் குழந்தைங்களுக்கு ஒரு சேனல் ஒன்று போடுவாங்க, ஒரு சோட்டா பீம். அந்த சோட்டா பீம் விட்டால் சோட்டா பீம் வந்து நான் பெத்த பிள்ளை, அதில் வர்ற காளியாக வந்து என் முப்பாட்டேன் பாட்டேன், நானும் அவனும் அவன் வயிற்றுல இருந்தான், அவன் பெத்த பிள்ளை தான், நான் அவனோட பேரன், இந்த ரேஞ்சுக்கெலாம் போயிடுவாங்க போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இது என்னோடது. அதுவும் முதல்லையே சொல்கிறதில்ல, அந்த கரெக்டாக படம் ரிலீஸுக்கு முதல் நாள் வந்து இது என்னோடதுன்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. ஏன்டா அதை முதல்ல எடுத்துகிட்டு இருக்கிறத போய் சொல்லு. சினிமாவை வந்து இனமாவோ மொழியாவோ மதமாவோ தேசமாவோ கூட பிரித்தா அது மாதிரி அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. சினிமா உலக மொழி. இதுதான் என்னோட அபிப்பிராயம். வணக்கம், நன்றி.